அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அதில் உடன்பாடு இல்லை என்று அதிமுக, பாஜக கூறியுள்ள நிலையில் முதலமைச்சர் வெளிப்படைத்தன்மையோடு நடவடிக்கை எடுப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் ஒருவரை கைது செய்திருக்கிறார்களே, அவரோடு சேர்த்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் W7 இந்த காவல் நிலையத்தில் ஒருவரை கைது செய்திருக்கிறார். யார் அந்த சார் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்ல முடியுமா? பதில்களை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அந்த பதிலிலே எங்களுக்கு திருப்தி இல்லை. முன்னாடியே இவங்க சொன்ன மாதிரி, டாக்டர் தமிழிசை அம்மா சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது. நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி மாறாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது அதிமுக, திமுக என்கிற அரசியல் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு நான் செல்லவில்லை. இந்த நாட்டில் நடந்திருக்கிற சட்டத்துக்கு புறம்பான அநியாய அக்கிரம நடவடிக்கைகளை நான் பேசுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.